வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கடல் புக்கள் நண்பன். அறிவை பயன்படுத்தி ஷேர் மார்க்கெட்டில் எப்படி கோடீஸ்வரன் ஆவது என்பதை பற்றி முதல் வீடியோவில் போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இது இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோவை பார்க்காதவர்கள் தயவுசெய்து முதல் வீடியோவை பார்த்துவிட்டு இந்த இரண்டாவது வீடியோவை பார்த்தால் புரியும். வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகும். வாட் ஆர் ஷேர்ஸ்? ஷேர்னால் என்னது? தினசரி நமது வாழ்க்கையில் நாம் பொதுவாக குறிப்பிடுவது ரெண்டு வகையான ஷேரு. ஒன்று ஈக்விட்டி ஷேரு, இன்னொன்று ஆர்டினரி ஷேர்ஸு. அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இன் கம்பெனி. ஒரு கம்பெனியில் நம்ம ஒரு உரிமையாளர் என்பதனை குறிப்பதே அதில் சொல்கிறது தான் ஷேர், ஈக்விட்டி ஷேரு. அதை ஒரு சர்டிஃபிகேட்டாக தருவார்கள். அந்த சர்டிஃபிகேட்டு அது நமக்கு ஒரு ப்ரூஃபு. முன்பெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்க வேண்டுமென்றால் நேரடியாக செல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது நிலைமை அப்படி அல்ல. பொதுவாக ஷேர்களை இப்போது எலக்ட்ரானிக் அல்லது டிமெட்டீரியலைஸ்டு ஏதாவது ஒரு ஃபார்மில் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டாக இல்லை பேங்க்கில் இல்லை புரோக்கர்கிட்ட இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்கிட்ட வைத்து கொள்ள முடியும். இதனையெல்லாம் NSDL என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் கண்காணிப்பில் செயல்படுத்தப்படுகிறது. ஒருவருக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம் வேணுனாலும் ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி வைத்துக்கொள்ள முடியும். அதில் உங்கள் நேம் என்டோஸ்ட் ஆன் இட், அது ஒரு ப்ரூஃபாக வைத்துக்கொள்ள முடியும். நீங்களும் கம்பெனியில் பார்ட் ஓனர் அப்படின்றதுக்காக. உங்களுடைய ஓனர்ஷிப் ரைட்ஸ் என்பது நீங்கள் வைத்திருக்கும் ஷேர்களை பொறுத்து தான் அமையும். சப்போஸ் நீங்கள் ஒரு ABC என்ற கம்பெனியில் 100 ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில் மொத்தம் 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. தென் நீங்கள் 1% ஆஃப் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி ஆகிடுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு கம்பெனியுடைய லேண்டு, ஃபேக்ட்ரி, எக்யூப்மெண்ட்டு, பேட்டன்ஸு, பேங்க் பேலன்ஸு அனைத்திலும், இது தவிர வேறு ஏதாவது அசட் இருந்தாலும் அனைத்திலும் நீங்கள் 1%க்கு ரைட்ஸ் உள்ள ஒரு ஓனர் ஆகிடுங்க. ஆகையால் தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் பகுதி அளவு கம்பெனியோட ஓனர் ஆகிறதுக்கு தகுதி பெற்று விடுவீர்கள். வாங்க நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? இன்வெஸ்ட்மெண்ட் எசென்ஷியலி ரெஃபர் டு வாட் யூ டு வித் யுவர் சேவிங்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரிசர்வ் தம் அண்ட் மேக் தம் க்ரோ ஆர் ஹீல் தன் இன்கம். முதலீடோட முக்கியத்துவமே என்னென்னா பார்த்திங்கன்னா, கையில் உள்ள சேவிங்கில் எவ்வளோ இருக்கோ அதனை பாதுகாப்பாக மற்றும் அதனை மென்மேலும் வளர்ச்சியாக்கிறதுக்காக, அதை வளர்ச்சி பெறதுக்காக வைத்து வருமானத்தை ஈட்டுவதே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் எதிலும் முதலீடு செய்யாமல் கையில் பணமாகவே வைத்திருந்தால் அது ஒருபோதும் வருமானத்தை ஈட்டி தராது. மாறாக பணவீக்கம்தான் அடையும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இன்றைக்கி ஒரு பவுண்ட் தங்கத்தோட விலை 60,000 வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷம் கழித்து அதனோட விலை 80,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு 60,000 கையில் சேமிப்பாக வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் கையில் பணமாகவே வச்சுருந்தீங்கன்னா 5 வருஷம் கழித்து அந்த 60,000 தான் இருக்கும். அப்போ போய்ட்டு இந்த நகையை வாங்கணுன்னா உங்களால் ஒரு பவுன் வாங்க முடியாது. அதே நீங்கள் ஒரு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காசு அப்படியே 80,000 மாறி இருக்கும். அப்போ உங்களால் எளிமையாக அதை பணவீக்கத்தை சரி செய்ய முடியும். அதனால தான் நம்ம எப்போதும் சேவிங்ஸு பணமாக வைப்பதை விட டு கீப் தம் இன் ஆம் அதர் தென் கேஷ், நம்ம பணத்தை வச்சுக்கிறத விட வேறு ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுறது ரொம்ப நல்லது. ஆகையால் நாம் பாதுகாப்பான சேவிங்கை இப்படி வரிசைப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா பணத்தோட மதிப்பை அதிகரிக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாமா? 1, இடம் வாங்குதல். 2வது குடியிருப்புகள், வீடுகள்லாம் வாங்குறது. 3வது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குதல். 4வது கோல்டு வாங்கி வைக்கிறது. 5வது ஜுவல்லர்ஸ் வாங்குறது. இல்லைன்னா 6வது ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன் பேங்க்ஸில் ஆர் கம்பெனியில். 7வது ஷேரில் போடுறது. 8வது பாண்டாக வாங்கிக்கிறது. இப்படி எது வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான விதத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கேற்ற மாதிரி அந்த முதலீடுகளை
அதில் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு முதலீட்டோட நோக்கம் என்னவாக இருக்கணும்? கண்டிப்பாக வருமானத்தை கூட்டுறதா இருக்கணும். சரிங்களா? அதே சமயத்தில் ஒரு பாதுகாப்பான முதலீடாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அதுலேருந்து ரெண்ட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அதனை விடுத்து வீட்டோட ஒரு மதிப்புக்காக அந்த வீட்டை வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு கடனாளியாக தான் மாறிடுவீங்க. சிமிலர்லி பேங்க் டெபாசிட் பண்ணுறது, ஒரு முதலீட்டராக நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ரெகுலர் இன்கம் வர்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா, இல்லைனா லைக் கோல்டு, லேண்டு, ஜுவல்லர்ஸ் வாங்கி வைப்பதா என்று. இரண்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஆனால் நமக்கு தேவைகளை பொறுத்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணுன்றது நம்ம தெரிந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் முதலீடு பிகம் ஸோ இம்பார்ட்டன்ட் நவ்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போதைக்கு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோ, அதாவது 1930களில் பார்த்திங்கன்னா விலைவாசி ஏற்ற இறக்கம்ன்றது மிக குறைவான விகிதத்திலே இருந்தது. அதனால் தினசரி வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தேவைகள் பெருசாக இல்லை. அதனால் மக்கள் எல்லோரும் என்ன நினைத்தாங்கன்னா, நமக்கு போதுமான பொருளாதார பாதுகாப்பு இருக்கிறதா கருதி முதலீடு அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவமே செலுத்தலை. ஆனால் 1960களில் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. பொருட்கள் விலை ஏற்றம் அதிகரிக்க தொடங்கிடுது. பணத்தின் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்க ஆரம்பிச்சிட்டு 1960லேருந்து 2000 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பணவீக்கம் வருடத்திற்கு 7லேருந்து 8% இருந்தது. இதனை கருத்தில் கொண்டு மக்கள் முதலீடு முக்கியத்துவம் அறிஞ்சிக்கிட்டாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கும் பணம் வருங்காலத்துக்கு போதுமானதாக இருக்காது என்பதை உணர்ந்து முதலீடு நோக்கி அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தாங்க. பணவீக்கம் வருடத்திற்கு 7 to 8% வர்றதால நம்மளுடைய வருமானத்தை 10லேருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக நம்மளால் வாழ முடியும். இதுதான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு முக்கியமான ஒன்று. ஓகே, நம்மளுடைய டாபிக் பார்த்திங்கன்னா முழுக்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி தான் இப்போது நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்வெஸ்டர் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த ஷேர் நல்ல ஷேராக இருக்கும், எந்த மாதிரி ஷேர் லாஸ்ட் ஒரு 20 years 25 yearsஸாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.